ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு எலியாவை குறித்து பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடியால் நான் அதை உங்களோடு பேச விரும்புகிறேன். எலியாவை போல வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? எலியாவையும் மோசையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மோசேக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, மோசேவுடைய தகப்பன் தாய், அவனுடைய கோத்திரம், அவனுடைய குலம் அதில் எழுதப்பட்டிருக்கும். அவன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். அவனை குறித்து பார்த்தீங்கன்னா திட்டமோ எழுதியிருக்கும். லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒருவன், லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒருத்தி திருமணம் செய்து கொண்டார்கள், அவர்களுக்கு பிறந்தவன் தான் இந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுடைய பேக்ரவுண்ட் இவ்வளவு டீட்டெயில்டா இருந்தாலும் எலியா தீர்க்கதரிசியுடைய பேக்ரவுண்ட் அப்படி இருக்காது. எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி அப்படியே துல்லியமா வராம அப்படியே ஒரு நடுப்புற டும்னு ஒரு வெட்டி எங்கேயோ வெட்டி எடுத்துன்னு வந்து ஒட்டுவாங்களே, அதுக்கு என்ன மாஃபிங்கா? மாஃபிங் தான் அது. God never makes a mistake, sir. கடவுள் ஒரு நாளும் தப்பு செய்யவே மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரு துவக்கம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. துவக்கிறவரும் முடிவுக்கிறவரும் அவர். எல்லாருடைய துவக்கத்திலே அவர் இருந்திருக்காரு, எல்லாருடைய முடிவிலும் அவர் இருந்திருக்காரு, உலக தோற்றத்திலே அவர் இருந்திருக்கிறார். எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னதாகவும் அவர் அங்க இருக்கிறார். அப்படி இருந்த அந்த ஆண்டவர் இவன் பிறக்கும் போது இல்லையோ, எலியா பிறக்கும் போது இல்லையா? ஏன் எங்க போனாரு அவரு? ஏன் அவரை பத்தி எழுதல? எலியா ஒரு மகிமையான ஒரு பாத்திரம். God anointed, God used, God raised, God took him. அப்படி ஒரு மகிமையான பாத்திரத்துக்கு ஏன் ஆரம்பம் இல்லைன்னா அதுல ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அவனை எழுதலைன்றது ஒரு பெரிய, என்ன போன்ற ஒரு கத்துக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அது ஒரு கேள்விக்குறிதான். Why he is not mentioned in the Bible? His birth is not mentioned, his parents are not mentioned, he doesn't have a background. அவனுக்கு ஒரு பின்னணியுமே இல்லை. அப்படி இருக்காது வேதத்துல. சாதாரண ஆளை கூட பாருங்க, அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அப்படி போட்டிருக்கோம். இன்னானுக்கு இன்னான் இங்கே பிறந்தான் என்று எழுதியிருக்கு. ஒவ்வொருத்தனும் பேர் எழுதப்படும் போது வேதம் சொல்றது இன்னான் இங்க பிறந்தான் என்று எழுதியிருக்கு. இன்னான் என்று போட்டிருக்க, இன்னாளுக்கு ஏன் பிறப்பு இல்லை? அது ஓரவஞ்சனை இல்லையா? ஜனம் தானே, யாரா இருந்தா என்ன? Why his name is not mentioned? நான் அணித்தரமா பேசக்கூடிய காலம் வந்துருச்சு. சும்மா கண்டவனையும் பேசுறீங்களே, என்ன கூட பேசுங்க, என்ன பத்தி கவலை இல்லை. பட் ஐ அம் டெல்லிங் யூ தி ட்ரூத். ஒரு துரோகம் நடந்திருக்கிற வேதத்துல, ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு. மோசே மீண்டும் வரவில்லை, ஆனா எலியா மீண்டும் வருவான் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மோசே பரலோகம் ஏறி போகவில்லை, எலியா ஏறி போனான். ஆனா அவங்க பேசும்போது பாருங்க, மோசேயிலும் நீ பெரியவனோ அப்படி கேட்டாங்க. ஏன் எலியாவை கேட்க வேண்டியதானே? they don't want to mention Elijah. ஏன்? அங்கதான் ஆதிக்கம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறது தான் அன்னைக்கு இருந்திருக்கு, இன்னைக்கு நடந்தது தான் அன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு என்ன ஆதிக்கம் இருக்கோ அதே தான் அன்னைக்கு இருந்துச்சோ. அதனாலதான் அவன் பேர் எழுதல. எடுத்தவன என்ன எழுதிருக்கு பாருங்க, 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே, ஆமா, திஸ்பியன் ஆகிய எலியா. திஸ்பியான் ஒரு ஊருக்கு தான் போய் தேடி பார்த்தேன். சும்மா போடுறான், இட் மே பி சோ. எங்க இருக்குதான்? கிலியாத்தில இருக்கலாம், இருந்திருக்கலாம். அது எப்படி இருக்கலாம், இருந்திருக்கலாம்? எவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரியை பத்தி எழுதும் போது ஏன் அது இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு. நம்மளுக்கு வேத புஸ்தகமே தெரியாது, ஆனா அது குறித்த மற்ற புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறதே இல்லை. நம்ம எல்லாம் ரொம்ப அறிவாளிகள். வேதத்தை நேசிக்கிறது இல்லை, உலகத்தை நேசிக்கிறோம், பாட புஸ்தகங்களை நேசிக்கிறோம். ஒரு வியாதி தலைவலினா அதை போய் நேசிச்சு எதனால வந்துச்சு கடைசியில் கேன்சர்ல முடியும்.
அவன் கூடிய கணக்கு. அதை தான் நம்புவோம். இவர் சொன்ன மாதிரி ஆசீர்வாதத்தில் முடியாது, வேதம் தான் ஆசீர்வாதத்தில் முடியும். கர்த்தருடைய வேதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறது, மற்றதெல்லாம் வாதத்தை தான் வச்சிருக்கு. வாதம், அந்த ஆசீரை தூக்கிடணும், வெறும் வாதம் தான் இருக்கு. இந்த எலியாவுடைய வாழ்வில் பார்த்தா அவருக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா இந்த திஸ்பியன் என்று சொல்லப்படும் பொழுது அதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அதற்கு ஒரு முடிவு உண்டு. இந்த வார்த்தைக்கு என்ன என்று சொன்னால், இவன் வாழ்விலே ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு. எப்படி என்று நீங்கள் கேட்பீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம், பார்க்கலாம். என்னன்னா, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார். ஒரு மனுஷன் இன்னொரு இடத்துல 10,000 ரூபாய் கடன் பட்டான். அவன் கடன் பட்ட போது அந்த கடனை அவனுக்கு திருப்பி செலுத்த அவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் போனது. நிர்வாகம் என்று சொன்னால் அவனுக்கு அதற்கான வழி இல்லாமல் போனது. பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு நம்ம சொல்லுவாங்க வக்கீல்ல அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில். அவனுக்கு திறமை இல்லாமல் போச்சு, அதற்கான வழி இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பணம் கொடுத்தவன் சொல்றான், எஜமானன் நீ போய் முதல்ல உன் மனைவியை விற்று பணத்தை கொண்டு வா, ரெண்டாவது உன் பிள்ளைகளை விற்று பணத்தை கொண்டு வா, மூணாவது உன் ஆசைகளை எல்லாம் விற்று எனக்கு கொண்டு வா அப்படி சொல்றான். இதெல்லாம் விற்கணும், தகப்பன், மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, அவனுக்கு உண்டான எல்லா ஸ்தி எவ்வளத்தையும் விற்றான். அப்ப சொல்றான், காலில் வந்து எஜமானனே மன்னிச்சிருக்கா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் திருப்பி செலுத்திடுறேன். எஜமான சொல்றான், ஓகே போ. இவன் புறப்பட்டு போகும்போது இவன் கொழுப்பு அடங்கலை. சிலருக்கு கொழுப்பு அடங்கவே அடங்காது, பார்த்துருக்கீங்களா? காதை பிடிச்சி தூக்குனா நாய் கத்தும், வாழை பிடிச்சி தூக்குனா நாய் கடிக்கும். காதை பிடிச்சி தூக்கி பாருங்க, நாய்க்கு சொர்ணம் இருக்கா இல்லையான்னு எது பிடிச்சி பார்ப்பான். காதை பிடிச்சி எடுத்து தூக்குனா கத்தும். அது மாதிரி நாய் தான் வீட்டுக்கு வாங்கின்னு வருவாங்க, சொர்ணே இல்லாத வாங்கின்னு வர மாட்டாங்க. அதுக்கு நீங்க போய் பிடிச்சி பார்க்காதீங்க. இவன் வாழ்க்கையில போகும்போது இவனுக்கு கடன் பட்ட ஒருத்தன் தான். இப்ப இவன் போய் கேட்கிறான், குர்ரா, உடனே உன் மனைவி வித்து, உன் பிள்ளைகளை வித்து, உனக்கு உண்டான ஆசையெல்லாம் வித்து கொண்டா. அவன் காலில் உள்ளதான், எம்மா தயவு செய்து என்னை மன்னிச்சிடு. இவனுக்கு மன்னிக்க இடமில்லை. அப்படி மன்னிக்க இடமில்லாததுனால அவனை பிடிச்சி அடிச்சு, அவன் தொண்டையை பிடிச்சி நெரிச்சு அவனை காவல் கிடங்களை போடுறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், இந்த பழைய எஜமானனுடைய வேலைக்காரன். அவன் போய் சொல்றான், இந்த நடந்த சம்பவம் என்னன்னு. உடனே அந்த எஜமான் இவனை கூப்பிட்டு, உனக்கு நான் நன்மை செஞ்சேன்ல, நீ ஏன் அவனுக்கு நன்மை செய்யல? உடனே நீ உன்னுடைய பணத்துல ஒண்ணு கூட விடாம திருப்பி செலுத்தும் வரைக்கும் அவனை உபாத்திக்கிறவனுடைய கையில ஒப்பு கொடுத்தான் அப்படி எழுதிட்டான். இதான் அந்த சம்பவம். உபாத்திக்கிறவனுடைய கையில ஏன் ஒப்பு கொடுத்தான்? இவனுக்கு நிர்வாகம் இல்லை. அப்போ அவனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆசையெல்லாம் படி போன பிறகு அவனுக்கு என்ன பேரு? இந்த ஊர்ல சொல்லுவாங்க, மஞ்சா நோட்டீஸ் கொடுத்துட்டானு. மஞ்சா நோட்டீஸ் தெரியுமா? மஞ்சா நோட்டீஸ் தான் தெரியுமா? மஞ்சா போடவில்லை, ஒண்ணுமே இல்லை, நானு எனக்கு இனி உலகத்துல ஏதுமில்லை, நான் அண்ணாமிக்கா அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இழந்தவன். அப்படி இழந்தவனுக்கு தான் திஸ்பியன் என்று இஸ்ரவேலிலே பெயர். இந்த திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லும் பொழுது, இப்படி சீர்கட்டவன், கேடு கட்டவன், அனாமிக்கமானவன், மஞ்சா நோட்டீஸ் கொடுத்தவன், மனைவி இல்லாதவன், பிள்ளைகள் இல்லாதவன், ஆசி அந்தஸ்து இல்லாதவன், அவனுக்கு இன்னும் எதுவுமே இல்லை. ஃபாதர் பாடுவன், எனக்கு என்று எதுவும் இல்லை, அப்படிதான். எதுவும் இல்லாமல் போனான், எதுவுமே இல்லை, எல்லாம் இழந்துட்டான். அதனாலதான் இவனை குறிச்சு எழுதும் போது
கர்த்தர் எழுதினார் கரெக்டா. நம்ம ஆளுங்க தொகுத்தாங்கன்னு போட்டிருக்கல, தொகுப்புல ஒன்று முதல் பாதியை வெட்டிட்டாங்க. எதுவுமே இல்லாதவன். சோத்திரம் சொல்லுவீங்களா? உலகம் அப்படிதான் நம்மளை நினைக்கும். ஒருவேளை இப்படி சீர்கெட்டு போய் நீ உட்கார்ந்துருக்கலாம். எதுவுமே இல்லையா எனக்கு? பணம் இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை, அந்தஸ்து இல்லை, ஆஸ்தி இல்லை, எல்லாம் இழந்து போனேன். அப்படி சூழ்நிலை இருந்தாலும் இந்த எலியாவுக்கு கொடுத்த வாழ்க்கை கொடுத்தவரை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். எலியாவை மேன்மைப்படுத்தினவர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பம் ஐயா சொன்னார், வேதம் ஆரம்பத்தை அற்பமா சொன்னாலும் முடிவ இவனுடைய சம்பூர்ணம் என்ன தெரியுமா? மகிமைக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு ஆரம்பம் இல்லைனாலும் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? கர்த்தருக்குள்ளே வந்தவன், கர்த்தரை அறிந்தவன், சபைக்குள்ளே வந்தவன் அந்தஸ்தை, இந்த அந்தஸ்தை பெறுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தரையும் அனாமிக்காவா விடுறதில்லை. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் என்னிடத்துல வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு I will give you rest. இப்போ இந்த எலியாவின் வாழ்வு தான் ஒரு மகிமையான வாழ்வு. முடிஞ்சா இன்னைக்கு கொஞ்சம் பேசுறேன், நாளைக்கு கொஞ்சம் பேசுறேன், அப்புறம் ஆண்டவர் வழி நடத்துறபடி வேதத்தை நீங்கள் வாசித்தான் 19வது அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஓகே, ஒண்ணுமே இல்ல, 5 பிசக்கு லாக்கி இல்ல. அவனை கர்த்தர் பெரிய மகிமையான தீர்க்கதரிசியாய் மாத்திரமல்ல, இன்னொரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி விட்டு போகும் வரைக்கும், அவன் ஸ்தானத்துல ஒருத்தனை ஏற்படுத்தும் வரைக்கும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். சொத்துன்னு சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. நான் ஆரம்பம் போது எனக்கு தெரியல ஏன் அப்படி ஆரம்பிச்சேன்னு. மோசேய மேன்மைப்படுத்தினவங்க எலியாவை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிதான் நான் சொன்னேன். இங்க கூட ஒரு இடத்துல இந்த பகுதியை நீங்க பார்க்கலாம். இந்த மோசே குறித்து பேசும்போது யோசேலும் நீ பெரியவனா அப்படின்னு இயேசுவை கேட்கிறாங்க. ஏன்னா இயேசுனுடைய பேக்ரவுண்ட் அப்படி இருந்துச்சு. அவருடைய பேக்ரவுண்ட் பாருங்க, அப்படி 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 பாதி பேக்ரவுண்டு அப்படியே உலகத்தில் அசிங்கமாய் நினைக்கப்படுகிற, தள்ளிவிடப்பட்ட வேசி என்று சொல்லப்படுகிற ஒரு வம்சாவளியிலிருந்து தான் இயேசுவின் பிறப்பு இருந்ததாக திருமறை சொல்லுகிற. ஆனா இந்த எலியாவின் லைஃப்ல அவங்க கேட்குறாங்க. இந்த 19ஆம் அதிகாரம் முதல்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் இந்த ரொம்ப விரும்பி விரும்பி வாசிச்சேன், கேட்டேன். இந்த 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல அவனுடைய லைஃப், அவனுடைய இதய கசப்பு, எதுக்கு அவனை கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சு பரலோகத்துக்கு வான்னு சொல்லிட்டாரு. டோன்ட் சஃபர், கம் இன்டு உள்ள வந்துரு, அங்க இருக்காத அப்படி ஏன் சொல்றாருன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு கசப்பு, நன்மையே பார்க்கல, சந்தோஷத்தையே பார்க்கல. அவருக்கு வசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, எலியாவுடைய வஸ்திரம் ஒட்டக மயிர் வார்க்கச்சை. எதுக்கு ஒரு ஒட்டக மயிர் சுத்திட்டாருன்னா, ஒண்ணும் கிடையாது. பாத்தீங்களா, புலித்தோல் போட்டல, அவரு பசுத்தோலும் போத்தல, ஒட்டக மயிர். நத்திங் டு வேர் ஆல்சோ. நம்ம நினைச்சிட்டோம் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம், இன்னைக்கு சொல்றவங்க ஃப்ராடு. கர்த்தர் தான் நம்மளுக்கு ஒழுங்கான தீர்க்கதரிசி, டீச்சர். இன்னைக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்குறான், எழுதி வைக்கிறான். நிறைய எழுத்துக்கள் இன்றைக்கு ஏமாத்துது நம்மள.
நிறைய பிரசங்கங்கள் பொய் பிரசங்கங்கள். என்னமோ இவங்க தான் படிச்ச மாதிரி, இவங்களுக்கு தான் அறிவு இருக்கிற மாதிரி, மற்றவங்களாம் முட்டாளா உட்கார்ந்து கேட்கறதுக்கா? ஐ டெல் யூ, லிசன் டு காட். கத்துக்குங்க ஆண்டவர்கிட்ட பேச, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அறிஞ்சுக்குங்க. இல்லைன்னா உலகம் உன்னை மோசம் போக்கிடும். இனி வரப்போகிற காலம் பொல்லாத காலம். ஆமா, பொல்லாத காலம். சொல்லுங்க, பொல்லாத காலம். அதுல கர்த்தர் ஒருவர் தான் நல்லவர். அவரிடத்துல கேளுங்க, கரெக்டா சொல்லி தருவார். இவன் கேட்கிறான். இந்த எலியாவை குறித்து 19 அதிகாரம் 1 வசனத்துல எலியா செய்த என்ன செஞ்சார்? எலியா என்ன செஞ்சார்? எலியா இவர் சொன்ன மாதிரி 3 படி மாவை அரைச்சி தோசை கரண்டில எடுத்து அப்படி ஊத்தி அப்படி இப்படி இப்படி சுத்தினாராம். வழக்கு உண்டோ? இப்படி இப்படின்னு அப்படியா சுத்தினார? என்ன செஞ்சார் எலியா? சவால் விட்டான். எலியா gave a appeal. ஏய், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. யார் இந்த பாகால்? ஏன் பாகாலுக்கு அவ்வளவு பெருமை? ஏன் இஸ்ரவேலுடைய இதயங்கள் கரைந்தது? தேவன் யாக்கோபு என்னும் ஊற்றிலிருந்து 12 கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். இந்த 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் தாய் பிரிந்தது, கொழுத்து போய் பிரிந்தது. 2 கோத்திரம் தனியாய் வந்தது, அது யூதா கோத்திரம். தான் முதல் பெத்தேல் வரைக்கும் 10 கோத்திரம் பிரிந்தது. இந்த பெத்தேலில் இருந்தவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். இந்த பெத்தேலிலே தான் முதல் பெத்தேல் வரைக்கும் இருந்த அந்த 10 கோத்திரத்தார் கடவுளை தெய்வமாய் கொள்ளவில்லை. காரணம், ஆகாப் என்னும் ஒரு ராஜா இருந்தான். 16 அதிகாரத்தில் அவனை குறித்து எழுதியிருக்கு. அவன் ஒரு ஒரு புறஜாதியான ஸ்திரியை விவாகம் பண்ணினான். அவள் ஒரு ராஜகுமாரத்தி, விக்கிரகங்களை வணங்குகிறவள். அவளை திருமணம் செய்தபடியால் இவன் இதயம் விக்கிரங்களுக்கு பின்னால போனது. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாது. விக்கிரகங்களுக்கு பின்னால போனா விக்கிரங்க தான் வரும். ராஜாவாயிரு, நீ ஆண்டியாயிரு, நீ நோண்டியாயிரு, நீ நொண்டியாயிரு. You follow somebody, you will follow only them. இந்த விக்கிரகத்தின் பின்னால போனதுனால அந்த ஏசபேல் சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல செழிப்பு எதுன்னா பனி. மழை அல்ல, பனி. அங்க கொஞ்சம் மழை பெய்யும், அதிகமாய் பனி பெய்யும். ஆகவே அவள் சொன்னால், பாகால் என்றால் பனியின் கடவுள், வான தெய்வம். எங்கள் தெய்வம் தான் வானத்திலிருந்து பனியை கொடுக்கிறது. அதனால் தான் இஸ்ரவேலே எப்படி ஒரு செழிப்பு. இந்த செழிப்பு உங்களுக்கு வேணுமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்னால், அரசனும் தலையாட்டினான், ஜனங்களும் பாகாலை தெய்வமாய் கொண்டார்கள். அங்கேதான் இஸ்ரவேலிலே ஒரு எலியா ஆண்டவருக்காக வைராக்கமாய் எழுந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்காக வைராக்கமாய் எழுங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. It is an open call for everybody here. தூங்குறவனுக்கும் இல்ல, தூங்காதவனுக்கும் இல்ல, எல்லாருக்கும். சின்னவங்களுக்கு இல்ல, பெரியவங்களுக்கு இல்ல, படிச்சவங்களுக்கு இல்ல, படிக்காதவங்களுக்கு இல்ல. It's for everybody who listens to me, even over the phone, over the televisions, your video programs. It's a call for everybody here today. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவனை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. 25 வருஷத்துக்கு முன்னால தேடின 2, 3, 4 உட்கார்ந்து இருக்கு. உங்களையும் தேடுகிறது அந்த கண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஏய் இஸ்ரவேல் மக்களே, நான் கர்த்தரிடத்துல பேசுறேன். அவனுக்கு என்ன இல்ல, சாப்பிடுறதுக்கு வக்கில்ல, இறந்துதான் சாப்பிடணும், உழுது சாப்பிட முடியாது, ஒண்ணும் கிடையாது அவனுக்கு.
ஆனா கர்த்தர்ட்ட சொன்னான், லார்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் பட் ஐ ஹேவ் யூ. இந்த உலகம் எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்துடலாம், உம்மை மாத்திரம் என்னை விட்டு எடுக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உன்னை நிர்வாணமா ஆக்கிடலாம், ஆனா உன்னை விட்டு இயேசுவை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால்தான் அவனை பத்தி எழுதுகிறது, கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. யாக்கோபு சொல்றாரு அவனை பத்தி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 5:14 என்ன சொல்றாரு பாருங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அல்ல 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல ஏன் தெரியுமா? என்னைய சேர்த்துக்கிட்டாரு அனமிக்கா. எல்லாத்தையும் எழுந்து போனவங்க, புருஷனை, மனைவியை, பிள்ளையை, சுகாதாரத்தை, வசதிகளை, வாழ்ப்புகளை, உயர்வை, மேன்மையை, மகிமையை, அழகை, என்னெல்லாம் இழந்து உட்கார்ந்துருக்கியோ. அதனால்தான் யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு எலியாவை அறிந்து, எலியா அனுபவம் நம்மளை போலப்பா, அவன் மோசே போலன்னு சொல்ல, ஏன்னா அவன் மேன் மக்கள், யூதா கோத்திரம், பெரிய ஆளு. இவன் அப்படி இல்லை, நம்மள மாதிரி. சொல்லுங்க என்ன மாதிரி. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க நம்மள மாதிரி. வீட்டுக்காரனை பார்த்து சொன்னா, மாமியாரை பார்த்து சொல்லு, இல்லை அம்மாவை பார்த்து சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷக்காலா பாரா தீலா பாலா பாலா அந்த பாலா. வச்சிடுறான். டேய், உனக்கு பணியை கொடுக்கறது உன் கடவுளா? என்ன சவால் பாருங்க. அவனுங்க அப்படியே நேரா போயிட்டான் டைரக்டா. பாகலா கனவு பணியை கொடுக்குது படுவா பையில. நான் போய் பேசினேன்டா எங்க ஆண்டவர்கிட்ட. இந்த வருஷங்கள்ல 3 வருஷம் பணியும் பெய்யாது. வர சொல்லு பார்க்கலாம், வர சொல்லி உன்னால முடிஞ்ச வர சொல்லு. காஞ்சது பாரு இஸ்ரவேல். இஸ்ரவேல் மாத்திரமா காஞ்சது? படிங்க அந்த 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் எங்க பெய்யல? பூமிக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கா? பூமியில எங்க ஒரு மூலையில் இருக்குது இஸ்ரவேல். அவன் ஜெபம் பண்ணா இஸ்ரவேலுக்காக, கர்த்தர் பூமி முழுசா அடிச்சிட்டாரு. உன் ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. நீ உலகத்தை கலக்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்க கலக்குனா அங்க கலக்கிடும். இங்க உட்கார்ந்து நீ யாரையாவது நீ சீட்ல உட்கார வைக்கலாம். You can put people on power and throw them out. Hello, சொல்லுங்க. ஹலோ, நான் ஹலோ சொல்றீங்க, போன்ல பேசுறீங்க. அவர் ஜெபம் பண்ணாரு, மழை பெய்யாதுன்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபு ரகசியத்தை அறிந்தவர், தேவனிடத்துல பேற்றவர், எழுதுறவர். பூமி முழுசும் மழையும் பெய்யல, பூமி காய்தியா. ஒரு கர்த்தருடைய வைராக்கியத்தை பாருங்க. நம்மள சீண்டான் அவன், உன்னையும் சீண்டிட்டான், என்னையும் சீண்டிட்டான். அவருடைய கமாண்ட் ஃபுல்லா உலகத்துக்கு, ஒரு இடத்துக்கு இல்ல. பாருங்க, இஸ்ரவேல்ல பெய்ய வேண்டிய நிக்க வேண்டிய மழையும் பனியும் பூமி முழுசும் பெய்யல. அப்போ ஒரு பழம் வந்திருக்காது, ஒரு காய் வந்திருக்காது, ஒரு விதை விளைஞ்சிருக்காது. காஞ்சி தீஞ்சி எல்லாம் குரங்கு மாதிரி உட்கார்ந்து. சொல்லுங்க அல்லேலூயா. உன் ஜெபம் எவ்வளவு மகிமை. எலியா என்பவன் சொன்னல, உலகம் அவனை பகைக்கலாம், அசிங்கப்படுத்தலாம், அனாமிக்கான்னு சொல்லலாம், மஞ்சா நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆனால் அவனை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. பாஸ்டர் அழகா பேசினாரு, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனா சாலா பாரா காலா பாலா, யார் அந்த பாலா அவனை தொந்தரவு பண்ணுவது? எனக்கு தெரியும் பாலா, நீ விடாதே பீலா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
அது போயிடுச்சு. ரைட், போச்சுல்ல. அதுக்கு தான் அந்த பாலா. தெரியாது உனக்கு என்னன்னு. எப்படி முறைச்சு பார்த்தா தெரிஞ்சிருமா? தெரியாது. போனது தான் வராது. Gone. Once gone is ever gone. உடனே ஒரு அந்நிய பாஷை போட்டாச்சு. எலியா வின் சபம் உலகத்துக்கே ஒரு அசைவை உண்டாக்கி. சோத்திரம் சொல்லுங்க. நாளைக்கு நம்ம இங்க ஒரு ஜெபம் பண்றோம். பாஸ்டர் நீங்க தான் நடத்தணும். வரப்போகிற எலெக்ஷனுக்காக நம்ம இங்க ஜெபம் பண்ண போறோம். சோர்ந்து போய் லேட்டா வந்தீங்க, அவ்வளவுதான். நீங்க எலியா கிட்ட சொன்ன மாதிரி நான் சொல்லி உங்க வீட்டுல மாத்திரம் மழை பெய்யாது, எண்ணெய் வராது, தொன்னை கூட வராது. வச்சுட்டு போடுவேன் வாப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? வேணுமா வேணாவா? கை வைத்துங்க சொல்றேன். கையை வைத்து இப்ப சொல்ல போறேன். உங்க வீட்டுல மழையும் வரக்கூடாது, பனியும் வரக்கூடாது, எண்ணெயும் வரக்கூடாது, அரிசி பாத்திரம் எல்லாம் காலி ஆகணும்னு தைரியம் தான் கை வைத்து. சிரிச்சா I tell you, I can stop your blessings. என் கடவுள் ஒன்னும் வேகாது. அவருக்காக தான் நிக்கிறேன் இங்க நானும். சோத்திரம் சொல்லுங்களா? என்ன வேணும் முறைச்சு பார்க்கிறேன். ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவார் ஆண்டவர். அதையே உயர்த்தவும் செய்வார் அவர். நமக்குள்ள இருக்க வேண்டியது வைராக்கியம் தான். கர்த்தருக்காக வைராக்கியம். ஒரு பையனுக்காக இவரு சொன்னார் பாரு, பின்னாடியே போனானா. நல்லவர் நினைச்சிருந்தவங்கள. ஒரு பையன் பேசணும்னா மணிக்கணக்கா பேசணும்னா கவனிச்சுக்கோங்க. வீட்டுல போனா நம்ம உன்னதான் சொல்றேன், தீபத்தை ஏத்தி விடுறேன். நல்ல மனுஷன், நல்ல எண்ணெய் ஊத்துங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படி தைரியமா சொன்ன தெரியுமா? நல்ல மனுஷன்னு இயேசுவை சந்திச்சிருக்காரு. இயேசுவை சந்திச்சவங்க எல்லாம் சொல்லுங்க, நல்லவங்க தான். ஹல்லேலூயா. இந்த எலியா ஜெபம் கேட்டு, கர்த்தர் மழை இல்லை, பனி இல்லை. இப்ப உடனே சொல்றோம், ஆகாவை வர சொல்ல, ஜனங்களை வர சொல்ல. நீ ஒரு காளையை கொண்டு வர, நான் ஒரு காளையை கொண்டு வர. முட்டாப்பாயில என்ன பெருசோ பேசிக்கிட்டு இருக்கா? நீ பண்ணி தானடா வர வேண்டாம். சும்மா நான் அக்கினியை கொண்டு வரேன். I will bring down the fire. உனக்கு தைரியம் தான் கூட்டுவா. கடவுள் தானே கொடுக்கிறாருன்னு சொன்ன, வானத்தின் கடவுள்னு பெய்யட்டும். அவனும் போட்டான். போட்டு தள்ளான்னாங்க பாருங்க. அந்த மாதிரி நாளைக்கு எத்தனை போட போறோம் தெரியல. என்ன மாட்டு பொங்கல் போட்டான். மாட்டேன் போட்டு வச்சு காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குதிக்கிறான், டான்ஸ் போடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் போட்டாராம் ஒரு பால்ட்டி, அப்புறம் 3 பால்ட்டி இப்போ போடுறாராம். என்னன்னு சொல்லி போட்டீங்க? அரோவோ பரோவோ புரோவோ ஏன் குரோவோ. எனக்கு ஒண்ணு இருக்கு, அது பரலோகம் அசையும். உன் பேச்சுக்கு தான் அது பதில் கிடைக்கும். வஸ்தி நம்ம போடுவோம் குஸ்தி. ஏன் உன் வாய் பிஸ்தி? கவுனி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொன்னா, நீயும் ஒரு கடா வெட்டு, நானும் ஒரு கட்டாவை வெட்டுறேன். நீ உன் கடவுளை கூப்பிடு. முடியவில்லை, நான் என் கடவுளை கூப்பிடுறேன். அக்கினியால் உத்தரம் அருளும் தெய்வமே. ஆல்பர்ட், அந்த அக்கினின்னு ஒருத்தன் பாட்டு பாடியிருக்கான், தெரியுமா உனக்கு? எலியாவின் அவனுக்கு ஒரு மைக் கொடுங்க. உட்கார்ந்து இருக்கான் காலில இருந்து வந்து. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, நீர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், 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 நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாயிரங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவார், நெருப்பாயிரங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவார். ஆவியே 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 கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் ஆவியே ஆவியே வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. திராட்சை வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. திராட்சை வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. திராட்சை வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. திராட்சை வற்றி
போய் முடிய போதோ தெரியல. என் சூழியம் சரியாமா நீ? என் சூழியம் சரியா நீ? கத்திருக்காங்க நிச்சயமா. எஸ், உனக்கு ஒளி அழைப்பு இருக்கு. நீ ஏதோ எழுதிருச்சோன்னு நினைச்ச. எனக்கு தெரியாது உன் லைஃப் சின்ன வயசுல தாயின் கற்பில் உருவாகி வளரும்போது கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்திருக்கிறார். He has chosen you. உன் பெயர்கள் பேப்பரில் வரும், போஸ்டரில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், மேகசின்ஸில் வரும். உன்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட தீர்மானித்திருக்கிறார். உன்னை கொண்டு God's power will be on you. கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும். கர்த்தருடைய கரமே அதை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசதியை விட்டு இடுத்து கையை உடைச்சிடாரு. கையை விடு, வந்து உன் சீட்டில் உட்காரு. Come and sit on your seat. Thank you, Holy Spirit. ஷகதில ஹத்தி மக்கதில பக்கா. இந்த அசைவாடுதல் கொஞ்சம் வேண்டாம் தயவுசெய்து. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். டோன்ட் கோயிங் அண்ட் கம் அவுட். மல்லியே வந்து அங்கேயே உட்காந்துங்க ஒரு சேர். டோன்ட் டிஸ்டர்ப் த அனாயிண்டிங். நீ ஒண்டி மாத்திரம் இல்லை, எவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி 200 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பிரசிடன்ஸ் எல்லாருக்கும் சொந்தம். டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடாது. You will be accursed on this earth if you do that. Don't do it. You சபிக்கப்பட்டவனாய் மாறுவாய். அநேகருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன், தானியத்தை கட்டி வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் அவர்களை சபிப்பார், அவனை சபிப்பார். Don't try to stop others' blessings. Thank you, Holy Spirit. My God. எலியா எழுந்தான். அவங்க கூப்பிட்டு ஒன்றும் நடக்கலை. எலியா எழுந்தான், பலிபீடத்தை செப்பனிட்டான், எழுந்து கூப்பிட்டான் கர்த்தரை. வானத்திலிருந்து அக்கினி இறங்கிய. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் நேற்று முந்தின நாள் வரும்போது கர்த்தர் என்னோட இடப்பட்டு சொன்னார், எத்தனை அக்கினி இறங்கிச்சு பாரு எலியா கூப்பிடும் போது. ஒன்றுக்கு ஒரு பேர் முடிஞ்ச பேசுறேன், இல்லைன்னா கிடையாது. இன்னைக்கு வெயிட் ஃபார் ஆல் திஸ். சும்மா ஒரே நாளில் வந்துடாது, 200 ரூபாயில் வந்துடாது. என் பையன் சொல்கிறான், என்னப்பா நான் போனேன் பூனாக்கு போனால் 3000 ரூபாய் ஒரு கூட்டத்துக்கு வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நீங்கள் போய் 150 200 வாங்கினீங்க. நான் சொன்னேன், நீ பெரிய ஆசீர்வாதம், நான் ஏழைகளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கூப்பிட்டான், வானத்திலிருந்து அக்கினி வந்த பலிகளை பட்சித்து போட்ட. இவன் சும்மா விடல. எலியாவின் வைராக்கியம் பாருங்க. அங்க இருந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள், இன்னொரு 400 பேர், மொத்தம் 850 பேரை அலைய வெட்டி போட்டான். வெட்டி போட்டுட்டு போயிட்டான். இந்த செய்தி இஸ்ரவேலுக்கு போனது, இது ஆகாபுக்கு போனது. ராஜா ஆகாப் அவன் மனைவிக்கு இந்த செய்தி போனது. அப்பதான் இவன் சொல்றா, எலியாவை குறித்து அந்த ஆகாபின் மனைவி சொன்ன வார்த்தை தான் இப்ப நம்ம கேட்கிறோம். எலியா செய்த எல்லாவற்றையும், இந்த எல்லாவற்றையும் என்னன்னா இதான், 850 பேரை கொன்னது, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாகால் இல்ல, யார் தெய்வம்? கர்த்தரே தெய்வம். ஏன் தெரியுமா? பணியை நிறுத்திட்டானே இவன். 3 வருஷம் பணியை நிறுத்திட்டான். அந்த கடவுள் டம்மி பீஸ்ன்னு ஆக்கிட்டான். சரி வாசிங்க. அப்போ வேதம் சொல்லுது, உன் தலைய நாளைக்கு அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா இந்த தெய்வங்கள் எனக்கு இதுக்கு அதிகமா செய்யும் அப்படி சொல்லி சவால் விடுறான். அவளுடைய சவால். இப்ப இவன் பயந்துட்டான். எலியா தானே, அவனுக்கு பேக்ரவுண்டே கிடையாது. இந்த மோசைக்காவது நிறைய பேக்ரவுண்ட் இருந்துச்சு, பேக்கப் இருந்துச்சு. பேக்ரவுண்டும் கிடையாது, பேக்கப்பும் கிடையாது. அவன் பயந்தான், ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடுறான். ஓடி மேல வந்து நேர்ந்துட்டான். எங்க வந்தா படிக்க 4ஆம் வசனம். மைக்ல வாசி கேட்போம். வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய்
ஒரு சூரியச் செடியின் கீழ் உட்கார்ந்து ஆ. தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என் எடுத்துக்கொள்ளும், ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் பிதாக்களை பார்க்கிலும். நல்லவன் அல்ல என்று சொல்லி, இப்ப சொன்னார்ல, என் பிதாக்கள் யார்? அந்த பிதாக்கள் யாரு? அதுதான் அந்த மோசே. அவன் தான் பிதாக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இவங்களுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஒரு கோத்திரத்தின் பிதாக்கள். தலை, வாலு, காலு, முதுகு, சந்தம், தொடை, பேக்ரவுண்ட். இவன் பேக்ரவுண்ட் இல்லாத பீஸ். ஆனா இவனுக்கு பேக்ரவுண்டே இயேசு. உங்களுக்கு சொல்லுங்க, இயேசு இல்லைன்னா இயேசு. God is God. சொல்றான். ஏன்னா ஜனங்கள் அவனை காட்டினதெல்லாம், பேசினதெல்லாம், ஏய் அனாமிகா, உனக்கு ஒரு வெங்காயம் கிடையாது. எங்க மோசே யார் தெரியுமா? செங்கடலை நிறுத்தினவரு, யோர்தானை பின்னிட்டு போக செஞ்சவரு, செங்கடலை ரெண்டா பிளந்தவரு, வானத்துல அந்த அக்கினியை இறக்கினார். யாத்ராகம் 23:9, யாத்ராகம் 9:23. வானத்துல இருந்த அக்கினி ஓடியது தெரியுமா உனக்கு? பூமி பிளந்தது. சாத்தான், அபிராம் இவங்களெல்லாம் முழுங்கி போட்டது. பூமி அதிர்ச்சி வந்தது. எல்லாம் இந்த மோசே அப்படி சொன்னான். உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த சப்போர்ட் ஒண்ணும் இல்லை. அவங்க முற்பிதாக்கள் வானத்தில் இருந்த அக்கினியை கொண்டு வந்தவங்க. அவங்களுடைய ஆட்கள் யோர்தானை பிழைச்சவங்க. அவங்களுடைய ஆட்கள் இதை செய்தான், அதை செய்தான். ஆனா எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. போதும், உமக்கு வைராக்கியமா ஒரு 800 பேர் 850 பேரை போட்டு தள்ளிட்டேன். நீதான் தெய்வம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பேசும்படி செஞ்சிட்டேன். என் ஜீவனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன. ஆனா இறையாளர்கள் சொல்றாங்க, இவன் சொல்லி 14 வருஷம் பொறுத்து தான் ஆண்டவர் அவனை எடுத்துக்கிட்டு. இப்படி ஜெபம் பண்ணினா ஆண்டவர் எடுத்துக்கவே மாட்டார். சோத்திரம் சொல்றீங்களா? ஹலோ, உன்னை எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் எடுப்பாரு. ஒரு டாக்டர் இப்படி சொன்னாரு, எங்களால் ஒரு நாள் வேணா முன்னால உன்னை அனுப்ப முடியும், ஒரு நாள் பின்னால அனுப்ப முடியாது. எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? நீங்க நினைச்சுக்கிறது டாக்டர் காப்பாற்றிடுவாரு, டாக்டர் காப்பாற்றிடுவாரு. ஒரு டாக்டரை காப்பாற்ற மாட்டான். அவன் காப்பாத்திட்டோம். கரெக்டா? அவனும் போய் சேர்றான்ல. ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு சென்னையில், இன்னும் கூட உயிராகிறார். அவர் கேன்சர் வந்துச்சு, செத்து போயிடுவார். டாக்டர் சொன்னாலும் நீ இன்னும் 6 மாசத்துல செத்து போயிடுவ, உனக்கு தொண்டையில கேன்சர், பழைக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு அவர் வரும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்திருப்பார். அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா அந்த டாக்டர் செத்துட்டா நான் தான் அடக்க மாட்டேன். இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அவர் பேர் என்ன? பேர் வந்து பரவாயில்ல, இருக்கக்கூடாதுன்னு போறது, அதெல்லாம் சொல்லல. கர்த்தர் வல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் வல்லவர். கர்த்தர் வல்லவர். நான் செத்து போயிடுவேன்னு சொன்ன டாக்டரு, உன் பையன் காலைல 7 மணி வரைக்கும் உயிரோடு இருந்தா எத்தனை அவன் இருக்க மாட்டான், போயிடுவான். நான் பிறந்து 3 மாசத்துக்குள்ளே இந்த செய்தி நடந்துச்சு. இந்த 7 மணி இன்னும் வரலையா? எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. எனக்கு சொன்ன டாக்டர் போயிட்டான், என்கிட்ட சொன்ன எங்க அம்மாவும் போயிட்டாங்க, எங்க அப்பாவும் போயிட்டாங்க. நான் இன்னும் போல. God is good. சொல்லுங்க, God is good. Hallelujah. Hallelujah. போதும் அப்படி சொன்னா கர்த்தர் இல்ல இருக்கட்டும். நீ போணுமா, வாயை பத்தி சுமாரு. திருப்பி சொல்லுங்க அந்த பழமொழியா. நைனே மூடு, பிச்சையை மூடு, வாயை மூடு, சீக்கிரம் போயிடுவ. வாயை திறந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவார் ஆண்டவர். யாழ்டா இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசையாகுதா, போன்னு சொல்லுங்க. ஒரே முட்டா கேட்டு எடுத்துக்கினாருன்னா எனக்கு தெரியாது, அது ஓம் பாடு. வேதம் சொல்லுது, இவனை கர்த்தர் கவனித்து கேட்டார். God will listen to you very carefully.
If you are an elect of God, கர்த்தர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, உன்னை அழைச்சிட்டாருன்னா, உன் மேல அந்த சால்வை அப்படி போட்டாருன்னா, உன் மேல அபிஷேகத்தை கொஞ்சம் ஊத்திட்டாருன்னா, உன் நிலையாவே இருப்பாரு. அவர் ரோட்ல போற பரதேசியை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. அவரையே யோசித்துங்கிற பாரு, உன்னை பத்தி தான். என் செல்லம் அவர் சொன்னார் பார், லவ்வர், நம்ம லவ்வர். அவருக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல. என்ன லவ் சாங்? கரெக்ட் தான், பயங்கர சாங். பிரியமே உன் முகத்தை காட்டு. அது அசிங்கமா இருந்தான்னா முக்செலி வைஞ்சான்னா, அதுதான் எனக்கு வேணும். அண்ணா அள்ளி எடுத்தான். சலமோன் அழகா எழுதியிருப்பார், அதை சூப்பரா எழுதியிருப்பார் சலமோன். God heard his prayers. சோர்ந்து போய் சொன்ன போதுங்க தான். அப்பதான் அவனை பார்த்து சொல்ல, God sent an angel. பாஸ்டர் கேட்டார், ஏஞ்சலை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன். நீங்க யாருக்காவது ஏஞ்சல் பேருக்குதா? உனக்கா உன்னை பத்தி பேசல, உனக்கா உன்னை பத்தி பேசல, ரெக்க உள்ளவங்களை பத்தி பேசுறேன். சில பேருக்கு 2 ரெக்க இருக்கும், சில பேருக்கு 4 ரெக்கம் இருக்கும், சில பேருக்கு 6 ரெக்கம் இருக்கும். வேதத்தின் படி நீ நினைக்கிற மாதிரி ரெக்கம் ஏஞ்சல் எப்படி ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இதை தவிர ஒரு டயலாக்கும் தெரியாது கிறிஸ்துமஸ்ல. நம்ம டீச்சருங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர், அன்னைக்கு இருந்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்களும் அப்படித்தான். நீ ஒரு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஏன் பொண்ணை பெருக்க மாத்தியா? எல்லாம் குமாரனும். அப்ப கூட டயலாக் பாரு. தேவதூதன் தான், தேவதூதன் வருவான். சொல்லுங்க, தேவதூதன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எவனா வந்தா அவன் கூட போடாத. பாஸ்டர் சொன்னாருமா, தேவதூதன் வருவாது. நீ நைட்டு வந்தா வந்து கதவு தட்டினா சொப்பனத்துல இவன் வந்தான், பிச்சு விடுவான், பிச்சு நாளைக்கு. நான் சொல்ற தேவதூதன் அப்பத்தையும் எடுத்துன்னு வருவான், தண்ணீரை எடுத்துன்னு வருவான், சத்தையும் எடுத்துன்னு வருவான். உன் தேவதூதன் என்ன எடுத்துன்னு வருவான் பாரு. உன்னை தூக்கி போறதுக்கு வண்டியை என்ன எடுத்துன்னு வருவான்? ஸ்பிளெண்டர் கார்ல பண்ண மாட்டுக்குவான். நீ கேட்கிற டிராபிக்ல 2 வீலர்ல போயிடலான்னு போடுவான். நீ அப்படித்தான் வந்தீரோ? ஏன் அப்படி மறைச்சு பாக்குறீங்க? என்ன என் கத்தியெல்லாம் சொல்றானே என்ன? அப்படியா பாஸ்டர்மா? இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா அரைமா முக்கியமா வருத. நீங்க உங்க சொந்தக்காரா? அப்புறம் எதுக்கு நீங்க தலையாடுறீங்க? சரி, வந்து தட்டணும், எழுப்பணும். எலியாவே, எலியா ரொம்ப பாக்கியம் பற்றவன். கர்த்தர் அவனிடத்துல பேசினாரு, மக்கள் அவனிடத்துல பேசினாங்க, தேவதூதன் அவங்கிட்ட பேசினா. If you are especially anointed, you will talk to the angels. நம்ம சொல்லுவோம், ஓ தேவதூதன் பேசுறான், ஆவி கிட்ட பேசுறான். அட பாவி, பாவியா இருந்தா உங்ககிட்ட தேவதூதன் பேச மாட்டான். அவன் ஆவி, தேவ ஆவியை பெற்றவனிடத்துல பேசுவான், நடிக்கிறவங்கிட்ட இல்ல. சில பேர் ஷக்காரா பாலா தீனா பூலா கிலான்வான், ஒன்னும் வேகாது. இவன் சோர்ந்து போய் படுத்து கிடக்குறான். போதும் பப்பா, என் ஜீவனை எடுத்துக்கோ. அவன் சொல்றான், ஏந்திரி, நீ நடக்க வேண்டிய. இவன் ஜீவனை பத்தி பேசுறான், அவன் நடக்கிறத பத்தி பேசுறான். நீ நடக்கணும், ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. 40 நாள் நடக்கணும். நான் எத்தனை நாள் ரெக்கார்ட்லாம் எடுப்பேன், டைம் எத்தனை வருஷம், எத்தனை மைல், எத்தனை கிலோமீட்டர். இப்போ அதெல்லாம் எடுக்கல. நான் வெறும் பைபிளை தந்து வச்சு பேசுறேன். பிகாஸ் நீங்க எல்லாம் ஆசையா கேட்குறீங்க தெரியும். என் இதயத்திலிருந்து வெளியே வருது. ஐ டோன்ட் ஹவ் எனி நோட்ஸ். தேவதூதன் வந்தோம், சொல்லுங்க, தேவதூதன் வருவான். நிறைய கிளாசிபிகேஷன் தேவதூதன் இருக்கு. அக்க இல்லாத தூதன் இருக்கான், சிறகு இல்லாத தூதன் இருக்கான், மனுஷனை மாதிரியே இருப்பான். ஹலோ, நீங்க அபார்ஷன் பண்றீங்கல்ல, நீ காலையில் கூட கேட்டேன், நான் கூட அழுதேன். உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஒரு மனுஷன் பாடுறான் வர்ஷிப்ல,
நான் சொல்கிறேன், பரலோகத்தை நான் காட்சியை பார்த்தேன். இதுல நிறைய காரியங்களை சொல்லிட்டு அதில் நிறைய குழந்தைங்க, ஆயிரமான குழந்தைகள், லட்சம் 10 லட்சம் கூட சொல்கிறாங்க. மோர் தென் a million அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் வெள்ளை அங்கிகளை அணிஞ்சு துதிக்கிறாங்க கர்த்தரை. ஒவ்வொரு தேவதூதன் குனிஞ்சு அவன் காதில் சொன்னானா, இதெல்லாம் பூமியில் அபார்ஷன் பண்ண பிள்ளைங்க தன்னை காப்பாற்றினவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார். அந்த சீனை அப்படியே திருப்பி காட்டுறான் பாரு அந்த கேமரால. அங்கே நிற்கிற பொண்ணுங்க, ஆண் பொண்ணுங்கள் தான் அதிகமாக இப்படி அழுகுதுங்க. ஏன்னா எல்லாம் அதுங்கெல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைய பெற்று ரோட்ல தூக்கி போட்டு போனவளுங்க அமெரிக்கன்ஸ். நாட்கள் வருது, ரோட்ல போட்டுறாத பிள்ளைங்க. உன் ஆசை இச்சைகளுக்காக நீ சபிக்கப்பட்டவன். நீ சாபத்தை எப்படி வாங்குற தெரியுமா? ஒரு குழந்தைய அபார்ஷன் பண்ண, உன் மருமகளை அபார்ஷன் பண்ண சொல்லி தீவிரிச்சுன்னா நீ சபிக்கப்பட்ட பூமி. நீ சாபமாவ, உன் குடும்ப சாபமாகும், உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருப்பாங்க பல தலைமுறைக்கு. தேவதூதனை பத்தி பேசணும்னா இந்த மாதிரி பேசுறியா? அவன் தான் சொல்றான் வந்து இந்த மாதிரி செய்திய. இந்த தேவதூதன் தட்டுறான், எழுந்துரு எழுந்துரு. He came with a message from God. ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து பேசினான். சொல்லுவா, துட்டு கொடுங்க. உடனே இந்த கிளிப் மாத்திரம் வெட்டி மோகன் சிங் துட்டு கேட்கிறான். தேவதூதனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். என்கிட்ட மோதாத, எல்லாரையும் நினைச்சிட்டு மோதுற மாதிரி. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மண்ணியை தொடுகிறான், என்ன குறித்தல்லவா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வசனத்தை சுதந்திரிச்சுக்கணும். நீ அதுக்கு பாத்திரமா இருந்தால் நீ பாத்திரவான். நோத்தனை சொல்லுவான், என்ன குறித்த அளவு எழுதணும், சத்து போக நீதான். Can't use God's word for your story. மோகன், தேவதூதல் பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது. தூதன் யார் தெரியுமா? தெரியும். அப்போ நான் சொல்றேன், கவனி. வேதம் சொல்லுறது கர்த்தருடைய 7 ஆவிகள், 7 spirits of God. நிறைய பேர் அதுக்கெல்லாம் விளக்கம் தெரியாம ஏதாவது பேசுவான். பைபிள் காலேஜில் 3 வருஷம் படிச்சா என்ன படிப்பேன்? நானும் 25 வருஷமா படிச்சுக்கிறேன் பாஸ்டர். இப்போ கூட ஒரு 10% கூட படிச்சிருக்க மாட்டேன். ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் காட். தேவனுடைய 7 ஆவிகள். 7 ஆவியில் ஏசாயா 11 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஞானத்தையும் உணர்வையும் 1ஆம் வசனத்துல இருந்து பாடி. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் ஞானம், உணர்வையும் உணர்வு, அருளும் ஆவியும் ஆலோசனையையும் ஆலோசனை, பலனையும் அருளும் ஆவியும் பலன், அறிவையும் அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எத்தனை ஆவி? ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கடவுளுக்கு பயப்படுற, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரா? என்ன போட்டுக்குது? எல்லாம் ஆவியின் தான் போட்டிருக்கு, ஆவியானவர் போடல. புரியுதா? ஸ்பிரிட் ஆஃப் காட், நாட் த ஹோலி ஸ்பிரிட். இப்ப கடவுள் இடத்துல இருந்து நிறைய ஆவி புறப்பட்டு வருது. God spirits. பரலோகமே இப்படிப்பட்ட ஆவிகள் நிறைந்த உலகம். நீங்களும் அங்க போய் மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, ஆவியில தான் இருப்போம். ரைட்டா? இப்ப ஞானம் என்பது ஒரு ஆவி. நான் அதை ஒத்துக்கிட்டேன், ஓகே அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியும். நீ சொன்ன ஞானம் அது ஒரு ஆவி இல்ல, தேவதூதன். The spirit of wisdom
is an angel of God. அந்த ஏஞ்சலுக்கு கீழே பல கோடி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அப்புறம் அறிவு, உணர்வு, ஆலோசனை. அவன் ஒரு தேவதூதன், அவன் தான் ஆலோசனை கொடுக்கிறவன். நான் கொஞ்சம் அவுட்லைன் தான் சொல்லிட்டு போறேன். இதுலயே காது குழம்பி போய் பாஸ்டர் கிட்ட போய் ஏதாவது சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச உபாத்தியா இருக்கட்டும், அவனுக்கு தெரியாது, படிச்சிட மாட்டான். அதெல்லாம் கிடையாது. யார்கிட்ட போன வேத புரட்டர்கள்லாம் வர்றாங்க. கடைசி காலத்துல வேதத்தை புரட்டுவாங்க. புரட்டி தான் சொல்றேன். வேதத்தை புரட்டாதையா படிச்சுட்ட அப்படின்னு நம்ம சிஸ்டம்ல சொல்லுவோம். புரட்டி. The angel of God comes and gives us wisdom. அவன் கொடுக்குறான். ஆனா அவன்கிட்ட நீ போய் கேட்க முடியாது. தேவதூதனே, ஞானமே வா எனக்கு கொண்டு இல்லை. கத்திரத்துல கேட்டா அவனை அனுப்புவார். புரியுதா? ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, ஆஸ்பத்திரி அவனுக்கு ஊசி போடுது சொல்றீங்களா? அந்த அறிவு ஏன் அங்க வர மாட்டேங்குது? அதுல வருது இல்ல. இப்போ பரலோகத்துக்கு போனா ஏசுநாதர் இல்ல, அவன் தான் வருவான். Because you are seeking God, God sends him. ஹலோ, கேக்குதா? விளங்குதா? இனிமேல் விளங்கும். நாட்கள் வந்துடுச்சு, மறைவானவைகள் வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. இப்ப நான் ஒண்ணு சொன்ன இன்னொருத்த 10 சொல்லுவான் பாரு. இனிமேல தானே பார்த்த மாதிரி, தானே கேட்ட மாதிரி இருக்கிட்ட. பொழைச்சுக்கோ, பாசம் வாங்கிக்க போ. எனக்கு கிருபை கந்த போதும், பரலோகத்துல இடம் கிடைச்சா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. I know the angels, they don't know the angels. Healing, hide. Praying, hide. அப்படி ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் ஒரு நாள் 40 நாட்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணார். 40 days and nights உபவாசம் பண்ணி திருப்பி God said, do it again. 140 நாள். Again, do it again. 40 days again. ஒரு வருஷத்துல 5 முறை, பல ஆண்டுகள். வருஷத்துக்கு 5 முறைனா எத்தனை முறை? எத்தனை நாள் போச்சு? 200 நாள் போச்சு. வருஷத்துல 365 நாள். இவர் 20-25 வருஷமா அப்படி வாழ்ந்திருக்கார். அவர் ஜெபித்தால் தேவ தூதர்கள் இறங்கி வருவார். அவர் ஜெபித்தால் பூமி அசையும். சொல்றாரு, ஒரு நாள் இருட்டு அறையில கதவு அடைச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு ஜன்னல் திறந்துருச்சுன்னு நினைச்சிட்டார். உள்ள ஒரு வெளிச்சம் வருது. தீர்னு வெளிச்சம் வந்து சச்சோ கதவு காத்துல ஜன்னல் திறந்துருச்சு போல. Then he saw a light coming and standing before him. அந்த ஒளியில இருந்து அவர் பார்த்தார் ஒரு முகம், அழகிய முகம். ஓ ஐயோ, நீ யார்? சொன்ன அவர் தேவதூதன். உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பினா. இன்னையிலிருந்து நீ யாரையெல்லாம் தொடுகிறாயோ அவர்கள் எல்லாம் சுகமாவார்கள். இந்த கைய இப்படி பார்த்து இப்படி காமிச்சு சொல்லணும், என் கையை அப்படி மாத்துங்க ஆண்டவரே. பொண்டாட்டி அடிக்காத, புருஷனை அடிக்காத, வாரி கொடு, கைக்கு துரோகம் செய்யாத, கர்த்தருடைய காரியங்கள்ல தவறு செய்யாத. Then your hand will be connected to heaven. அவன் எல்லாம் பேசிட்டு போகும்போது சொன்னான். இவர் கேட்டாராம், ஏய் இரு, உன் பேர் என்ன? அவன் பேர் சொன்னான். அவன் பேர், my name is Healing Stream. பேர் என்ன? Healing Stream. For healing is an angel. ஹலோ, ஊன்றீங்க. ஏசு சொல்லலையா? 38 வருஷம் வியாதியாய் கடந்த ஒரு மனுஷன், ஒருத்தன் வந்து கலக்குவான் தண்ணீர் கலக்கி யார் முதல் இறங்குறானோ அவனுக்கு விடுதலை. எப்பேற்பட்ட சுகவீனமாய் வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அவனுக்கு சுகம் உண்டாகும். எவனால இறங்க முடியல. அப்ப இயேசுவே வந்தாருங்க. சோத்திரம் சொல்லுங்க. அவர் தேவதூதர்களுக்கு மேற்பட்டவர். உனக்காக எனக்காக தேவர் போரிலும்
சற்று சிறியவனாய் மாறினான். வேதம் சொல்லுதில்ல, நான் வேதத்தோட தான் பேசுறேன். All healings takes place. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் 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 அப்படி கேக்குறீங்கல்ல, யாரையா பணம்? யாரையா பணம்? அதான் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. கருத்து போயிடும், பட 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 சத்தம் கேட்கும். நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னால கேட்டேன், நேத்து கேட்டேன். கரண்ட் சீயே இது, கரண்ட் சி. பணம். He said money is an angel. Rubies are angels. Gold is angels. Wealth, property, எல்லாமே angels. ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஹalleluya. டெஃபினட்டா என் பேர் பேப்பர்ல வந்துடும். உன் பேர் வருதோ இல்லையோ, இவன் இப்படிலாம் சொல்றான். அவன் வீட்டுக்கு மீட்டிங்கு போவாதீங்க, நீ தான்டா அட்வர்டைஸ்மெண்ட். நாளைக்கு எனக்கு ஆயிரமான ஜனம் வர்றதுக்கு. கேட்டேன், இவ்வளவு ஓகேமா பேசுறேன்னு, அப்புறம் ஏன்டா ஒரு இடத்துல நிக்க மாட்டேற? யூ கிவ் மணி அண்ட் யூ டேக் அண்ட் கோ. அவன் என்ன தெரியுமா சொன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். நாங்களா? என்னாச்சு? எங்கே கர்த்தருடைய வார்த்தை இல்லையோ அங்க நான் இருக்க மாட்டேன். புரியுதா? He will abide to the rules and regulations of the word of God. இன்னைக்கு காலையில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், கர்த்தருடைய கற்பனை, கட்டளை, நியமங்கள், நியாயங்கள், நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எத்தனையா இருக்க? எத்தனை இருக்கு? பாஸ்டர்மா எத்தனைக்குது? பாஸ்டர் பொண்ணு எத்தனைக்குது? எத்தனை? 700? சுற்றுவா துப்பாக்கி எத்தனை? அவர் சொன்னார் பாரு, ஒன்னு தோசை சுடு, எல்லாம் ஆளை சுடு, சுட்டு போடுவேன். 10 கட்டளை, அது கரெக்ட். எத்தனை பிரமாணங்கள் தேவன் 10 எழுதி கொடுத்தாரு. அப்புறம் அதனுடைய விரிவாக்கம் 5 ஆகமமான புத்தகம் தானே, கட்டளைகள் தானே, நியாய பிரமாணம் தானே, do's and don'ts. சொல்றீங்களா? 613 எத்தனை இருக்க? 613 நியாய பிரமாணம். அதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுது. பட் 630 நியாய பிரமாணம். அதுல 365 டோன்ட் டு, இதை செய்யாதே, அதை செய்யாதே. 46 do's. Do this. Say. தேவதூதன் சொல்றான், கொடு, உனக்கு கொடுக்கப்படும். ஏத்திருக்கா? நீ கொடுக்கலனா நான் போயிடுவான். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஏழைக்கு கொடுக்கிறவன். கர்த்தருக்கு ஏழைக்கு நீ கொடுத்தினா அவன் இருப்பானா? அவன் சொன்னது எனக்கு ஒன்றும் தெரியாது, பைபிள் கரெக்ட் தான். அவன் சொன்னா, நான் ஏன் போறேன்? உன்கிட்ட வார்த்தை இல்ல, நீ வார்த்தையின்படி நடக்கல. If you walk with my word, the word given to you by the Father in heaven, I will abide then. Otherwise not. Hallelujah சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. முன்னால எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு டைமண்ட் வாங்கினேன் என் மனைவிக்கு. ஒரு டைமண்ட் 1995 வீட்டில் இருக்கிற அம்புட்டும் போயிடுச்சு. ஒரு தங்கம் பீஸ் கூட இல்லை, எல்லாம் போயிடுச்சு வயிறுக்குன்னு. ஏன்னு தெரியல எனக்கு. சனியை இனிமேல் வாங்கவே கூடாது சொல்லிட்டேன். தெரியாம வாங்கிட்டேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு பிராமண ஃப்ரெண்ட் அவரு, ஐயா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிராமணர் இருக்கு, அவர் சொல்லுவாரு வைரத்தை வாங்கக்கூடாது, வாங்கினா வெளியே வச்சிடணும்.
அது வாங்கி 6 மாசம் வெளியே இருக்கட்டும், நல்லது நடந்தா உள்ள எடுத்துன்னு வந்துரு, கெட்டது நடந்தா அப்படியே போட்டுரு அப்படி சொல்லுவாங்க. நான் கேட்டேன், எதுக்குடா எதுக்குடா? அப்ப வேதத்துல யோபு சொல்றாரு, கற்களோடு உமக்கு உடன்படிக்கை உண்டு. அப்ப கற்களோடு உடன்படிக்கை, கல்லோடு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு யோபு. டைமண்ட் இஸ் a stone. இந்த ஸ்டோனுக்கு ஒரு தூதன் இருக்கான், நீ கடவுளோடு உடன்படிக்கை பண்ணினா உன் கூட இருப்பான். கேட்கல, 200 ரூபாய்க்கு நீ லாக்கியே பட மாட்டேன். நான் கொன்ன முதல் வாரத்திலே 200 ரூபாய் முடிஞ்சிச்சு. ஏன்னா அதை விட பொக்கிஷத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியாது இதெல்லாம் என்னன்னு. இதை தேடி எவ்வளோ எத்தனையோ பேர் காத்துனுக்கிறான், எவன் வேணா பேசுவானான்னு. நீங்க மசாலோட சாப்பிட்றதுக்கு காத்துனுக்கிறீங்க. நம்ம ஜனங்களுக்கு அறிவெல்லாம் இருந்தாலும் செத்து போகுது. உனக்கு பைபிளே தெரியாது, ஆனா பகல் புஸ்தகத்தையே படிச்சுன்னு. எவன் சத்தான், எவன் துல்புன் சுத்தான், எவன் துப்பு சுல்தான் தெரியாதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சது நம்ம. நான் இன்னைக்கு அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பைபிளுக்கு எனக்கு தான் சம்பந்தம். என் ஜீவன் இதோட இணைச்சு, என் ஜீவன் இதோட இணைஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? இந்த அங்க ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துக்குது. ஒரு முறை சொன்னார் எங்களை, ஐயா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், அதுவும் ஃப்ரெண்டு தான், மண் எடுத்துன்னு வந்தான். மண்ணு இங்க வந்து கடையில போய் தங்க கடையில காமிச்சா அதுல மண்ணுல பொண்ணு. உடனே சொன்னாங்க, இவ்வளவு கொண்டு போய் கொடுத்தா இவ்வளவு காசு வரும். நான் சும்மா இருக்க கூடாது, நம்பால் சும்மா இருப்பேன். நல்லது செஞ்சே தீமை அனுபவிக்கிறோம். ஒருத்தனை கூட்டின்னு போனேன், டெல்லிக்கு போனேன், எத்தனை போய் விற்கலான்னு போனேன். அங்க போய் வித்தோ வாங்கியோ வந்தேன். அங்க பார்த்தா பொண்ணு, மண்ணுல பொண்ணு. இங்க வந்தா வெறும் மண்ணு. இருந்த வேனையும் தூக்கின்னு போட்டான், ஜீப்பு. கரெக்ட் தானே? இருந்த ஜீப்பையும் தூக்கின்னு போட்டான். என் ஏமாத்திர போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோம், உனக்கும் அவனுக்கும் லிங்க்னு. ஏன் அங்க இருந்தா இருக்குது, இங்க இருந்தா இல்ல? வார்த்தை அங்க பொண்ணியா, இங்க புண்ணாயிடுச்சு. பல வருஷத்தை ஞாபகப்படுத்திட்டு அவருக்கு, ஏன்டா பாவி இங்க வந்தேன் ஆயிடுச்சு. அவருக்கு மருந்துது ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். ஒரு முறை இல்ல, 2 முறை. மட்டும் சும்மா இருக்கலாம்ல, எவனுக்கு நன்மை செய்யறேன்னு போய் ஏன் நிக்க மாட்டேது? அதுதான் சொல்றேன். சேர்ந்தான் போய், போதும் எடுத்துக்கோங்க. அவர் சொன்னார், இல்ல இரு, தேவதூதனை அனுப்புறேன். He came with meat and bread. சொல்லுங்க, meat and bread. நிறைய பேர் கடை வச்சுக்கலாம், பேர் meat and bread, meat and eat. கடை பேருனா meat and eat. பால குடிக்கணும். திருட்டு தண்ணீர் தித்திக்குன்னு தான் வைக்கல, அதுவும் வச்சிருவான் இனிமேல். துப்பாக்கிய காட்டு. சூப்பரா சொன்னீங்க. ஒண்ணு தோசை சுடு, இல்ல துப்பாக்கியில சுடு. என்ன ஒண்ணு டூ. 246ல டூ. தேவதூதர்கள் எலியாவை சந்தித்தவர்கள் உன்னையும் என்னையும் என்னிலிருந்து சந்திப்பார்களா? I declare and decree in the name of Jesus, whosoever needeth, ask and receive it today.
தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ வந்துருவான் இனிமேல். He'll come and knock you. Wake up. ஏப்புவான். எந்தரா தூங்கி நிற்கிற அப்படி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் உடனே ஐயோ அவன் வந்து அவனை தங்கம் வந்துருமோ வயிறு வந்துருமோ உத வரும். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் he will come with meat. எத்தனை செய்தி, எத்தனை வார்த்தைகள் தேனிலும் தெளிவு தேனிலும் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து அள்ளி கொடுப்பான். தேனிட்ட பணியாரமா இருக்கும் வாய்க்கு அந்த வார்த்தைகள். சோத்திர சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் எலியா. நடந்து போனான். நான் இதோட முத்திக்கிறேன். நாளைக்கு கண்டினியூ பண்றேன். காலையிலேயே இருப்பேன் செஷன். அப்பதான் கர்த்தரை சந்திக்கிறான். ஒரு பின் என்ன ஒரு கெபி அப்படி போட்டு கெபின்னா என்ன, ஏன் கெபின்னு அங்க பர்டிகுலரா எழுதி இருக்க. அந்த கெபியில போய் உட்கார்ந்துக்கிட்டாரு உள்ள சாரு. அந்த கெபி தான் மோசே ஏறி நின்னானே தேவனை பார்க்கிறதுக்கு. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அட பாவி, அரிதானது கேட்டாயே. என் அண்டையில ஒரு கேபி இருக்கு, என் அண்டையில ஒரு மலை இருக்கு, கண்மலை. அங்க போய் நீ அங்க வெடிப்பிலே இரு. அந்த வெடிப்பு தான் இங்க கெபின்னு போட்டிருக்கான். இப்ப அங்கே போய் இவன் தங்கனா என்னத்தை பார்க்கறதுக்கு போனா, கர்த்தருடைய மகிமையை பார்க்க போனா. கர்த்தர் சொல்றாரு, ஏய் மோசே, ஏய் யார் எலியா, ரொம்ப கம்மியா பேசிட்டியாப்பா. எனக்கு மோசே ஒண்ணுதான், நீயே ஒண்ணுதான். அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்குதோ உனக்கு பேக்ரவுண்ட் இல்லையோ, நீங்க எல்லாம் என் பிள்ளை. I died for every one of you. உனக்காக மரித்தேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாக உனக்காக மரித்தேன். என் இதயத்தில் நீ இருக்கிறாய். உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். உன் பேர் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகம் உன்னை எழுதி வச்சுக்கிறான். அவர் இதயமே ஜீவ புத்தகம். அதுல தான் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பேர் நீ இதயத்தில் இருக்குது பங்கனே. மோசே யோர்தானை பார்த்தானோ, மோசே அக்கினி இறக்கினானோ, மோசே இதை செஞ்சான் அதை செஞ்சான், நான் ஒன்ன சரியில்லை ஆண்டவரே எனக்கு ஒரு பேர் இல்ல, என்ன அவமானப்படுத்துறாங்க, எடுத்துக்கணும் அழுதியே. தேவனுடைய ஊழியனே, ஊழியக்காரியே, எடுத்துக்கோ இந்த வார்த்தையை. கர்த்தர் எலியாவுக்கு தன்னை மகிமையை காண்பிக்கிறதுக்கு முன்பாக அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் முன்னாலே கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று கடந்து போனது. வாசிங்க. ஆனாலும் அதிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. மோசே கூப்பிட்டதான் அழுதுமா, தம்பி உனக்கே என் மகிமையை காட்டுறேன். ஓ நீ என்ன அனாமிக்கான்னு சொன்னியா, நீயும் என்னுடையவன். உனக்கு உலகத்துல ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம், நான் இருக்கேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு முன்பாக பூமி அதிர்ந்தது. வாசிங்க. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டு ஆயிற்று. மோசே கூப்பிட்டது அக்கினி இறங்குமா, இன்னிலிருந்து நீ கூப்பிடும் போது வானத்திலிருந்து அக்கினியை அறக்கவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அக்கினி ஒரு தூதன். அவனுக்கு பேரு கேருபீன். கேருபினா அக்கினி தூதன். அவன் சட்டங்களை அடித்தால்
அக்கினி புறப்படும். என் மகன் ஒரு நாள் சொன்னான், மூத்தவன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தான். அதில் என்னை கூப்பிட்டு இருந்தான், அப்பா நீங்கள் வரணும். போயிருந்தேன். அப்போது அந்த அவன் பிரசங்கத்துக்கு முன்னாலே என்ன ஒரு ஜெபம் பண்ண சொன்னான். ஜெபம் பண்ண ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து அந்த இடத்தை மூடி, அதை முடிச்ச பிறகு அவன் கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, 3 நாளா எப்படி இவங்கெல்லாம் கூப்பிட்டு அக்கினி இறங்குது எனக்கு தெரியல. அப்பா அன்னைக்கு எழுந்து நின்று ஜெபம் பண்ணாரு. அவருக்கு பின்னால ஒருத்தன் வந்து நின்னான். அவனுடைய சரீரம் முழுசும் அக்கினி எரிந்தது. அவனுடைய இறகுகள் எல்லாம் சிறகுகள் எல்லாம் அக்கினி எரிந்தது. அப்பா எப்படி கை காமிச்சா அவன் ஒரு ரெக்கையை அப்படி விரிக்கிறான், இப்படி கை காமிச்சா அப்படி ஒரு ரெக்கையை விரிக்கிறான். அதுல இருந்து அக்கினி தூக்கி வீசப்படுகிறது. திடீர்னு என் மேல ஒரு அக்கினி வந்து நான் விழுந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் என்ன நடக்குது. சொல்லுங்க, இனிமேல் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை நான் முதல் கேட்கும் போது என் சீட்டில் முதலைக்கு வந்துட்டேன். என்னால் உட்கார முடியல. சீட் கத்தர் எனக்கு சொல்லி தரும்போது, how the fire comes, it's an angel. மகாதி நிகலா புரா தி விருத ஹங்கியா புரா மஹசிக். இன்னும் கொஞ்சம் பேசுவானான்னு இருக்கும்போது மூடுறது தான் மரியாதை. சரி மூடு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நடக்கக்கூடாது. நீங்களே தண்ணி குடிச்சுக்கணும். Lord is there. உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறார். விரும்புறீங்களா? நீ ஒரு அக்கினி தேவதையா, அக்கினி தேவதூதனா மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரதிஷ்டையோட வாழுங்க. அதுக்கு நீ தேவையில்லாத பிரதிஷ்டை பண்ணாத. நான் இனி கறி சேர மாட்டேன், நான் இனி மூக்க மாத்திரம் துடைக்க மாட்டேன். சுப்பீரியர் நான்சென்ஸ். நான் தலையை இப்படி தான் வருவேன், சொட்டையாக வாசிப்பேன், மீச்சை வயசுக்குவேன். இதெல்லாம் இல்லை. நான் ஆண்டவரோடு பிரதிஷ்டை ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் வச்சுப்பேன், உபாசம் பண்ணி இப்படி செய்வேன். அப்படி பண்ணுங்க. ஆவிக்குரிய காரியத்தில் ஆவியாவே நிலங்க. இவன் சொன்னான் அவன் சொன்னான் செருப்பு போட மாட்டேன். சொல்லுங்களேன் இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி. என்ன அப்படிதான் நடந்துச்சு. God wants to bless you today. உங்க வாஞ்சை வச்சு தான் செய்வார். என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. God will bless you today. நாளைக்கு இதை விட மேன்மையானதை பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேரெல்லாம் ஒன்றும் யாரும் தள்ள